வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் எடுத்துக்காட்டு 1.14 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.14 மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெருக்கல் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ நமக்கு பின்னங்களில் எப்படி பெருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரெண்டு பெருக்கி மதிப்பு என்னென்னு கேட்குறாங்களா. ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, -5/8 × 7/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் பெருக்குனா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. பெருக்கல் அப்படின்னாவே நமக்கு தெரியும், ப்ளஸ்ஸுன்னு வந்துச்சுன்னா என்ன குறி போடுவோம், ++னா ப்ளஸ் குறி போடுவோம், ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னா மைனஸ் குறி போடுவோம், மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா மைனஸ் குறி போடுவோம், மைனஸ்னால் ப்ளஸ் குறி போடுவோம் விடையில். அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ்னால் என்ன வரும், மைனஸ் குறி வந்துடும். எப்படி பெருக்குவோம் அப்படின்னா மேலே தொகுதியும் பெருக்குவோம். தொகுதியில் என்ன இருக்குது, 5 இருக்குது, இங்கே 7 இருக்குங்களா. அப்போ தொகுதியில் இருக்கக்கூடிய எண்களை பெருக்குவோம். அப்போ 5 × 7ன்னு வந்துடும். கீழே பகுதியில் என்ன எண்கள் இருக்கோ அதை ரெண்டையும் பெருக்கும். ஓகேங்களா. நமக்கு கூட்டல் கழித்தலை தான் எப்படி இருக்கணும், பகுதி ரெண்டுக்கும் சமமாக இருந்தால் தான் நம்ம தொகுதியோடு என்ன பண்ண முடியும், கூட்டலோ அல்லது கழித்தலோ பண்ண முடியும். ஆனால் பெருக்கலுக்கு அப்படி இல்லை. பகுதி நமக்கு சமமாக இருந்தாலும் சரி, சமமாக இல்லைனாலும் சரி என்ன பண்ணுவோம், தொகுதியும் பெருக்குவோம், பகுதியும் பெருக்குவோம். மைனஸ் இருக்குது அப்படியே போட்டுக்கலாம். 5 × 7, ஸோ 7 எவ்வளோ, 35 வகுத்தல் 8 3 8 3 சார் என்னது 24ங்களா. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்களேன். therefore -5/8ஓட 7/3 நம்ம பெருக்கும் போது நமக்கு -35/24 அப்படிங்கிற விடை கிடைக்குது. இதுதான் ஃபஸ்ட் சம்மோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்றுக்கு பார்க்கலாம். செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, -6/11 × -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு -6/11 அப்படிங்கிறது ஒரு பின்னமாக இருக்குது, அப்படி தானே. ஸோ நமக்கு தொகுதி இருக்குது, பகுதி மேலே கீழே இருக்குங்களா. ஆனால் -4ன்னு மட்டும் இங்கே இருக்குது. எப்படி இருக்குது, ரெண்டாவது எண்ணுக்கு -4ன்னு மட்டும் இருக்குங்களா. நமக்கு தொகுதி மட்டும்தான் இருக்குது, பகுதி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். பகுதி என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது இங்கே பகுதியிலே மைனஸ் இருந்து தொகுதியிலையும் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், அது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இல்லை நீங்கள் அப்படி கேன்சல் பண்ணாலும் சரி, இல்லை இதை போடுற மாதிரி போட்டாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம், பெருக்கல்ல நமக்கு பகுதியோ தொகுதியோ சமமாக இருக்கணுங்கிறது இல்லை இல்லைங்களா. அப்படியே தொகுதியை பெருக்குவாங்களா. அப்போ -6 × -4, கீழே பகுதி பெருக்குவாங்களா. அப்போ -11 × 1ன்னு வரும். அப்போது பெருக்கல்ல பெருக்கல்ல மைனஸ் அப்படின்னா என்னது, ப்ளஸ் அப்படின்னு பார்த்துருக்கோமா. பெருக்கல்ல மைனஸ்னால் கூட்டல் குறி போட்டுக்கணுங்களா. அப்போ -6 -4, அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், ப்ளஸில் கிடைக்கும். 6 4 எவ்வளோன்னு கேட்குறாங்க. 6 4 24 வகுத்தல் -11 × 1 அப்படின்னு இருக்குங்களா. அப்போ -11ன்னு கிடைக்கும். எப்பயுமே என்ன பண்ண மாட்டோம், நம்ம பகுதியில் கீழே வந்து மைனஸ் போட மாட்டோம். அப்போ சென்டராக போட்டுப்போங்களா. -24 வகுத்தல் 11 அப்படின்னு வந்துடும். இது எதோட விடை, -6/-11 -4ஓட பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, -24/11ங்கிறது தான் நம்மளோட விடை. இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.